இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் கரண் சர்மா இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க பூல் சுக் மாஃப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் வாரணாசியில் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் லவ்வர்ஸ்க்கு வர பிரச்சனை மாதிரி இவங்களுக்கும் வருது. அதனால் ரெண்டு பேரும் ஓடி போக பிளான் பண்ணுறாங்க. போகும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதனால் ஃபேமிலியை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அங்கே பொண்ணோட அப்பா சொல்லியிருந்தாரு, நீ 2 மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட் ஜாப் போனால் தான் என் பொண்ணு உனக்கு அப்படின்னு. ஸோ இவர் காசெல்லாம் ரெடி பண்ணி கவர்மெண்ட் ஜாப் ரெடி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஹல்தி ஃபங்க்ஷன் வருது. அந்த டே மட்டும் இவருக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணாலும் அவருக்கு அந்த டே லூப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டே அவருக்கு லூப் ஆகிறது நின்றுச்சா இல்லையா, எதுக்கு அந்த டே லூப் ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் ராவ், வமிகா கபி இவங்க 2 பேரும் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. அது போக நடித்த எல்லாரும் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்தே காமெடி ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையும் சலிப்பே தட்டாமல் டைம் லூப் எடுக்கிறேங்கிற பேரில் ரிப்பீட்டட் ஷாட்ஸ்லாம் ஆச்சு போர் அடிக்காமல் எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுத்துருந்தாங்க. படத்தில் ஹீரோ ஹீரோயின் வர சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிக்கிற விதம் எல்லாமே அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான டைம் லூப் படங்களுக்கு பர்பஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருந்தாலே படம் நல்லா வந்துடும். ஏன்னா பாதி படம் ஃபுல்லாகவே ஹீரோ அந்த பர்பஸை தான் தேடிக்கிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு மாநாடு அந்த படத்தோட ஹியூஜ் சக்ஸஸ்க்கு காரணமே அதில் அதோட பர்பஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் பர்பஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அதுக்கு அப்பீலிங்கான ஒரு ஸ்டோரி வச்சு அப்புறம் ஹீரோவோட கேரக்டராக மாறுறது ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு கிரவுண்டடான ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அதை டைம் லூப்பில் எடுக்க முடியும், அதை காமெடியாகவும் எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, ஹிந்தி வித் சப்டைட்டில்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.